ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் ஸ்டார்டிங் சேலரி 45,000லேருந்து சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரி சேலரி சொல்கிறாங்க. வாங்க இன்றைக்கி இதோட ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். இங்கே இப்போ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரையுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கனும் மறக்க வழங்கிடுங்க. நாங்கள் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து கீழே நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் லிங்க்கும் கொடுத்துறேன். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்கூல் அமராவதி உடுமலைப்பேட்டை தாலுக்கா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நமக்கு 10th 12th யூஜிபிஜி எல்லா கிளாஸுக்கும் இருக்குது. ஸோ வாங்க ஒவ்வொன்றா போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அதுவும் முக்கியமாக ரீசெண்டாக எடுத்த, அதாவது 3 மந்த்துக்கு எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் அட்டாச் பண்ணணும். மேபி நீங்கள் பழசு எதுவும் அப்லோட் பண்ணிங்கன்னா அதை கூட அவங்க ரிஜெக்ட் பண்ணலாம். நம்மளோட நேமை வந்து இங்கே கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது டேட் ஆஃப் பர்த் இதுலேயும் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஏஜ் வரைக்கும் என்ன ஏஜ் ஆகுது அப்படிங்கிறது இந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்து ஜெண்டரு மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கிறோம். அடுத்து மேரிடு ஸ்டேட்டஸ், நம்ம மேரிடா இல்லை சிங்கிளா இல்லை விடோவா அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணுவோம். நேஷனாலிட்டி வந்து இங்கே ஒரே தான், இந்தியன் மட்டும் தான் இங்கே அப்ளை பண்ண முடியும். அதர் கண்டிஷன் வந்து நாட் அலோடு இங்கே. அதேமாரி கேஸ்ட் கேட்டகரி வந்து நீங்கள் ஜென்ரலாக இல்லை ஓபிசியாக உங்களோட கம்யூனிட்டி செட்டிங்ஸில் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேலே இருந்தால் கூட அதை வச்சு சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாதர்னா ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் நேம். ஸோ கல்யாணமான ஹஸ்பண்ட் நேம் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன், வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க ஃபாதர்ஸ் நேம் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட குவாலிஃபிகேஷன், அதாவது நம்ம ஸ்டார்டிங் சொல்லிட்டு வந்தோம் 10th 12th என்ன பிஜி யூஜி எல்லாம் ஓகே. நீங்கள் வெறும் 10th மட்டும் தான் படிச்சிருந்தீங்கன்னா இங்கே 10th என்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்க, என்ன போர்டு, எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ பர்சன்டேஜில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. இல்லை நான் 10th 12th படிச்சிருந்தா 10th ஃபில் பண்ணிவிட்டு 12th ஃபில் பண்ணிடுங்க. இல்லை நான் டிகிரிக்கு கிராஜுவேஷன் பண்ணிங்கன்னா 10th 12th டிகிரியும் ஃபில் பண்ணிடுங்க. நாளை அடுத்த போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் சேர்த்து போட்டு உங்களோட யூனிவர்சிட்டி இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் டிவிஷனில் போட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ், அதாவது ஏதாவது கோர்ஸ் கம்ப்யூட்டரில் முடிச்சுட்டு அதுக்கு சர்டிஃபிகேட் இருக்குன்னா மட்டும் அதை இங்கே அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ண வேணாம். ஏன்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பட்சத்தில் இல்லை நான் கோர்ஸ் படிச்சிருக்கிற பட்சத்தில் நம்ம அதை காட்டணும் அவங்களுக்கு. ஸோ இல்லையா தான் இல்லை விட்டுறேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னா அதை இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. இதை தாண்டி நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கீங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல், நேஷனல் லெவல் இல்லை ஜோனல் லெவல் ஏதாவது நான் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் இருக்கேன், அதை மறக்காமல் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்ம செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ணி நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இதை தாண்டி எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி ஸ்கூலில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ நாள் வேலை பார்த்தீங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஒரு இல்லை நான் 1 இயர் ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம், 1 இயர் 2 இயர் 3 இயர் அப்படின்னு என்ன இன்ஸ்டியூஷனில் வேலை பார்த்தீங்க, என்ன டெஸ்டினேஷனில் வேலை பார்த்தீங்க, என்ன டேட்லேருந்து என்ன டேட்டுன்னு வேலை பார்த்தீங்க, எவ்வளோ நாள் வேலை பார்த்தீங்க, இயரா இல்லை 2 இயர் 3 இயர் இல்லை 3 months 4 months அதுக்கான சேலரி ஸ்லிப்பையும் எவ்வளோ மாதம் நீங்கள் வாங்குவீங்க அப்படிங்கிறது பேமெண்ட்டுங்க ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் மொழி தெரியும் அப்படிங்கிறதையும் இங்கே தமிழ், இங்கிலீஷு என்ன லாங்குவேஜெலாம் தெரியுதோ மறக்காமல் இங்கே ஆட் பண்ணிடுங்க. அடுத்தது நம்மளோட அட்ரஸ், உங்களோட டோர் நம்பர் முதற்கொண்டு அட்ரஸ் கரெக்டாக எழுதுங்க. ஏன்னா இதில் தான் நமக்கு வந்து கம்யூனிகேஷன் நடக்கும். இது டேரெக்டாக ஆன்லைனை தாண்டி நம்ம கொடுக்குற அட்ரஸில் தான் நம்மளோட கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ உங்களோட ஸ்ட்ரீட் நேமாக இருக்கட்டும், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட ஆதார் கார்டு அட்ரஸ் எப்படி இருக்கோ அப்படியே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது மொபைல் நம்பர், அதாவது மொபைல் நம்பர் வந்து 2 நம்பர் கேட்டிருக்காங்க. இன்கேஸ் ஒரு நம்பர் என்கேஜாக இருக்குது, இல்லை நாட் ரீச்சபிள் இருக்கோம்னா இன்னொரு நம்பர் கொடுக்குறது பெட்டர். ஸோ அடுத்தது ஃபோன் நம்பர் தாண்டி இமெயில் ஐடி ரொம்ப முக்கியம். அதுலேயே நீங்கள் டெய்லி மெயில் பார்க்குற மாதிரி இருக்க மெயில் ஐடி கொடுங்க. அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு நம்பர், உங்கள் ஆதார் கார்டு நம்பரை கரெக்டாக பார்த்து எழுதுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸுக்கு வந்து எஸ்டிக்கு ஒரு அமௌண்ட்டும் நார்மல் கேட்டகரிக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது. அதனால் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அதை டிராஃப்ட் எடுத்துகிட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து இன்னும் நான் ஏதாவது
ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. இதே இந்த அதர் டீட்டெயில் அனுப்ப வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் கீழே வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களோட ப்ளேஸு ஒட்டிக்கிட்டு இங்கே உங்களோட கையெழுத்து போட்டு இந்த ஃபார்மை நீங்கள் அந்த ஸ்கூல் நம்ம மேலே மென்ஷன் பண்ணல அந்த ஸ்கூலோட அட்ரஸ்க்கு அனுப்பணும். சரி வாங்க இதோட நம்ம வெப்சைட் லிங்க்னு காட்டலாம். ஸோ இதுதான் அந்த வெப்சைட் லிங்க். இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன ஜாபுக்கு என்னென்ன அமௌண்ட்டில் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எங்கே இருக்கும்போது வந்திருக்கு அப்படின்னா சைல்ட் ஸ்கூல், அமராவதி நகர், தமிழ்நாடு. இது வந்து கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய ஒரு ஸ்கூல். அதுக்கான வேகன்சி தான். சரி ஃபஸ்ட் வேகன்சி பார்த்துடலாம். பிஜிடி ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கவங்க வந்து 2 இயர் இன்டெகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட், அதாவது எம்எஸ்சி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ் அண்ட் வித் அட்லீஸ்ட் 50% மார்க் வந்துருக்கணும். இல்லை மாஸ்டர் இன் டிகிரி இன் ஃபிசிக்ஸ் வித் 50 மார்க்கில் இருக்கணும். நம்ம இல்லை பிஎட் ஈக்குவலண்ட் ஃப்ரம் ஏரியா. அதேமாதிரி நம்ம இங்கிலீஷ் நல்லா பேசணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஏன் பண்ணணும், 21 40 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு தான் சம்பளம் 45,000, அதாவது 45,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது வேலை வந்து லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் இன் ஃபிசிக்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ் லேப் இருக்குல்ல ஸ்கூலில் நமக்கு. ஸோ அந்த லேபில் இருக்க அசிஸ்டன்ட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 12th ஏதாவது ஒரு குரூப்பு ஃபிசிக்ஸ் இருந்த சப்ஜெக்டில் படிச்சிருக்கோம். இன்கேஸ் மேக்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை சயின்ஸ் குரூப் ஆகட்டும், இந்த 3 குரூப்பில் தான் நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ படிச்சிருந்தா இந்த போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்தால் கூட நீங்கள் எல்லா ஃபிசிக்ஸ் ஒன் ஆஃப் த ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் இப்போ எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க, அதில் கூட ஃபிசிக்ஸ் இருந்திருக்கும். ஸோ உங்களோட ஏஜ் வந்து 18 35 இருக்கும். இதுக்கு சம்பளம் வந்து 25,000 கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த ஜாப் வந்து நர்சிங் சிஸ்டர். நர்சிங் சிஸ்டர் வந்து ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட், அதாவது மேல்ஸ் கிடையாது, ஒன்லி ஃபீமேல். ஸோ இவங்க டிகிரி டிப்ளமோ எதுனாலும் ஓகே, டிகிரி இருந்தாலும் ஓகே, டிப்ளமோ இருந்தாலும் ஓகே. மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு. அவங்க அதேமாரி ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, தமிழ் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தமிழ்லையும் பேச தெரியணும், ஹிந்திலையும் பேச தெரியணும், இங்கிலீஷும் பேச தெரியணும். அடுத்த ஏஜ் பார்த்தோம்னா 21 to 50 ஏஜ் இருக்கணும். இதுக்கு சம்பளம் மாதம் வந்து 22,000 கொடுக்குறாங்க. அதேமாரி இந்த ஜாப்புக்கு போகிறவங்களுக்கு வந்து ரெண்டல் ஃப்ரீ, அது ரூம் வாடகை ஃப்ரீ, சாப்பாடு ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே கொடுத்துருவாங்க எல்லாமே உங்களுக்கு. அடுத்தது இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து 14th October. இது கரெக்டாக இன்னைக்கு வந்து கரெக்டாக 7 நாள் இருக்குது. இந்த 7 நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுறோம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஷுட் பி கவர்டு பை ஆன் ரீஃபண்டபிள் டிவா டிராப். இது வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க இந்த அமௌண்ட்டு. இது டிராப்பில் வரும். அதாவது ஜென்ரல் ஓபிசிக்கு வந்து 300 ரூபாயோ, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 200 ரூபாயோ பேமெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த இதுக்கு அனுப்பணும் இங்கே கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. பிரின்சிபல் ஆஃப் சயின்ஸ் ஸ்கூல், அமராவதி நகர் அப்படிங்கிற இந்த அனுப்பணும். ஸோ இவங்க எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யாருன்னா அவங்க செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம்ஸ் அப்புறம் வந்து கிளாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அதுக்காக பர்சனல் இன்டர்வியூ நமக்கு இருக்கும். இதெல்லாம் யார் செலக்ட் ஆகிறோம் அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கப்படும். டெக்ஸ்ட் காய்ஸ் இதோட கவர்மெண்ட் ஜாபுக்கான டீச்சிங் போஸ்ட்டு. இதில் நீங்கள் இதில் எலிஜிபிள் இருக்கீங்களோ அதை அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கேன். ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.